மேட்ச் ஆரம்பிச்சு 16 நிமிஷம் ஆகுது. ரொம்ப வந்து ஜெர்மனி அடி அடின்னு அடிக்கிறாங்க. பட் ஆனா ஸ்லோவாக்கியா சூப்பரா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கோல் போகுமா டிஃபெண்டர் ஒரு சூப்பரான கிளியரன்ஸ் இது. யார் இந்த கார்னர் எடுப்பான்னு பார்ப்போம். பை த வே நம்ம ஜெர்மனி வந்து கடைசி டைம் ஸ்லோவாக்கியாவை மீட் பண்ணும்போது கூட வந்து தோற்று போயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். 2-0 தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ஆர்பி லைப்சிகோட ஹோம் ஸ்டேடியமில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் பறக்குது மேட்ச் அட்மாஸ்பியர் வேற லெவல் ஆனால் பறக்குது. நாகல்ஸ்மேனை நீங்கள் பார்க்கலாம். ரீட்ஸ் இந்த கார்னர் இருக்கிறாரு. இது ஒரு அருமையான இன்ஸ்விங்கிங் கார்னர். கீப்பர் கிளியர் பண்ணிட்டாரு. அட்டாக் நடக்குமா, திரும்ப கம்ப்ளீட் ஆகுமா? கிமிச் வந்து ஒரு சின்ன கிராஸ் போடுறாரு. வால்ட்மேன் வேற மாதிரியான ஒரு ஹெட்டர் இது. டவரிங்கான ஹெட்டர் இது. எங்கேருந்து எங்கே வந்தான், எப்படி வந்தான், எந்த பொசிஷனில் நின்னான், எப்படி அடித்தான், ஒன்றுமே புரியலை. அட்டாக்கு மழையாக இருந்தது. அடி 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 நாங்கள் பாருங்க ஒரு மினி கார்னர், ஒரு ஹெட்டிங் உள்ள அப்படியே சூப்பராக போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். வாட்டர் கோல் ஃப்ரம் த ஜெர்மன். த டவர்னு கூட சொல்லலாம். நியூ கேசலோட ஃபார்வர்டு இந்த தம்பி, மறந்துடாதீங்க. நியூ கேசலுக்காகவும் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. இந்த சீசன் 3 கேமில் 4 கோல் அடிச்சிருக்காரு. நாகல்ஸ்மேனை பாரியா என்ன மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் பாரு. ஜெர்மன் ஃபேன்ஸை பாருங்க, வேற லெவலில் இருக்கு செலிப்ரேஷன். வக்காலி வேற மாதிரியா ஜெர்மனியை சிங்கிள் ஹேண்டடாக கப்பில் தூக்கிட்டு போயிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். வேர்ல்ட் கப்பில் இவர் ரொம்ப சூப்பராக ஆடுறாங்க. இது வெறும் ஆரம்பம் தான் கண்ணா, வெறும் ஆரம்பம் தான் இது.